அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல திருக்குறளை பார்க்கிறோம். என்ன திருக்குறள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சாதிருப்பது அறியாமையாகும். அஞ்சத்தக்கதை கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் தொழிலாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயப்படாம இருப்பது அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு கண்டிப்பா பயப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அறிவு இருக்கவங்களுடைய செயல்களாக இருக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் எண் 428 அதிகாரம் அறிவு உடைமை. செய்திகள் அப்படின்னு பார்க்கறப்ப நமக்கு 2 செய்திகள் தான் இருந்துச்சு. ரொம்ப குறைவான செய்திகள் தான் இன்னைக்கு. சின்ன சின்ன செய்திகள் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்ல முடியாது. ஆனா தவிர்த்துட்டும் போக முடியாது. அந்த மாதிரியான செய்திகள். ஸோ முதல்ல பார்த்தோம்னா 18 மாதங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கான புதிய சீன தூதர் நியமனம். ஸோ ஏன் 18 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா 2022ல சீனாவோட தூதர் இங்கிருந்து அவரோட பதவிக்காலம் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, 18 மாதங்களாக நமக்கு சீனாவோட தூதர வந்து அப்பாயிண்ட் பண்ணாமயே இருந்தாங்க. அதுவும் இது என்ன ஒரு பின்னணியில பார்க்கலாம்னா, நமக்கு லடாக்ல நடக்கக்கூடிய எல்லை பிரச்சனை, அருணாச்சல் பிரதேசத்துல சைனாவோட அந்த ஒரு ஒரு போக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? என்ன மாதிரியான போக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அருணாச்சல் பிரதேசே அவங்களோடது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல சைனா பார்க்கிறது. இந்தியாவோட தலைவர்கள்லாம் அருணாச்சல் பிரதேஷ் போனாங்கன்னா, அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறது. அதற்கு இந்தியா மறுபடியும் பதில் தாக்குதல் குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிப்ளமேட்டிக் பேட்டில் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருந்துச்சு. அதனால தான் நமக்கு அந்த தூதர் அம்பாசிடர் அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஒரு ஒரு பெர்சன வந்து அம்பாசிடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய சீன தூதராக வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி சூ ஃபெய் காங் அப்படிங்கிறவர வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சூ ஃபெய் காங் அப்படிங்கிறவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கான புதிய சீன தூதர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூ ஃபெய் காங் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த செய்தி. அடுத்தது பார்த்தோம்னா, இந்தியாவோட குடும்பங்களோட சேமிப்பு குறித்த தரவுகள் வருஷம் வருஷம் நமக்கு 2 வருஷங்களுக்கு ஒரு தடவ வந்துட்டே தான் இருக்குங்களா? அந்த வகையில இப்ப எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா, இந்திய குடும்பங்களின் சேமிப்பு ரூபாய் 14.16 லட்சம் கோடியாக சரிவு. ஆவரேஜா இந்தியாவுல இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆவரேஜா எவ்வளவு சேமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு தான் ஓகேங்களா? ஸோ இது எல்லா குடும்பங்களுக்கும் சரி அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு அப்ராக்ஸிமேஷன் தான். ஓகேங்களா? ஆவரேஜா இருக்கும். எப்படி ஒரு பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது 1,00,000, 2,00,000 அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் அத டிஸ்பியூட் பண்ணலாம். நான் வந்து எங்க 1,00,000 சம்பாரிக்கிறேன். நான் அதுக்கு மேலேயே சம்பாரிக்கிறேன். இல்ல அதுக்கு கம்மியா சம்பாரிக்கிறேன் அப்படின்றத சொல்றாங்க இல்லையா? ஆனா அது வந்து இந்தியாவோட ஒரு சராசரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாரி தான் இதுவும் ஒரு சராசரி. ஓகேவா? ஸோ கடந்த 2022, 23 வரையிலான 3 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் குடும்ப சேமிப்புகள் ரூபாய் 14.16 லட்சம் கோடியாக சரிந்துள்ளது என்று மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் தேசிய கணக்கு புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா, கடந்த ஒரு 3 ஆண்டுகளாவே பார்க்கிறப்ப, இந்த குடும்பங்களோட அந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஓகேங்களா, தொடர்ச்சியா கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லாக்டவுன் காலகட்டத்தில 2020, 21 அந்த காலகட்டத்தில ஒரு குடும்பத்தோட நிகர சேமிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, 23.29 லட்சம் கோடியா இருந்துச்சு. மோர் ஆர் லெஸ் 23 லேக்ஸ் வந்து இருந்துச்சு. 2020, 2021 ஃபினான்ஷியல் இயர்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல அது எவ்வளவோ கம்மியாகுதுன்னா, 17.12 லேக் குரோர்ஸா கம்மியாகுது. ஓகேங்களா? 17.12 லட்சம் கோடியாக கம்மியாகுது. அதுக்கப்புறம் தான் இந்த வருஷம் குடுத்திருக்காங்க. இந்தியாவோட குடும்பங்களின் சேமிப்பு ஒட்டுமொத்தமா எடுத்து பார்க்கிறப்ப 14.16 லட்சம் கோடியாக சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அப்போ குடும்பங்களோட அந்த கடன் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல செலவுகள் அதிகமாகுது அப்படிங்கிறத சொல்லலாம். நெறைய விஷயங்கள் இதிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ பேசிக்கா நமக்கு ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப எப்படி தனிநபர் வருமானம் அந்த மாரிலாம் இருக்கோ, குடும்பங்களோட சேமிப்பையும் வந்து இந்த இடத்துல கால்குலேட் பண்றாங்க. அப்படி கால்குலேட் பண்றப்போ, நமக்கு தொடர்ச்சியா அந்த ஒரு கிராஃப் அப்படிங்கிறது சரிஞ்சுட்டே வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா?
அ 3,00,000 இருந்தது. 3,00,000 கோடியாக இருந்தது. இப்ப அப்படியே தொடர்ச்சியா கம்மியாயிட்டே வருது. அதுதான் அந்த செய்தி. ஓகேங்களா? ஸோ மத்தபடி வேற எதுவும் முக்கியமான செய்திகள் நமக்கு இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.